அரசு மற்றும் மத்திய அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தொலைத்தொடர்புத்துறை ஓய்வூதியதாரர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது குறித்து முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. இதற்கான விண்ணப்ப முறை, தேவையான ஆவணங்கள் மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி ஆகிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு வட்டாரத்தின் முதன்மை தகவல் தொடர்பு கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்கள் தங்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும், அரசு சலுகைகளை எளிதாக பெறவும் இந்த அடையாள அட்டை அவசியமாகிறது. இந்த அறிவிப்பு குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தமிழ்நாடு வட்டாரத்தை சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்காக வெளியிடப்பட்டுள்ளது. உரிய படிவத்தை துல்லியமாக பூர்த்தி செய்ய வேண்டும். 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் தேவை. ஒன்றை விண்ணப்ப படிவத்தில் ஒட்ட வேண்டும், மற்றொன்றை தனியாக ஒரு கவரில் வைத்து விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல், ஆதார் அட்டை நகல், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களை நேரில் சென்றோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ துணை தகவல் தொடர்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர், டிஓடி செல், முதன்மை சிசிஏ அலுவலகம், தமிழ்நாடு வட்டம், டி&டி வளாகம், முதல் தளம், எண் 60, எத்திராஜ் சாலை, எக்மோர், சென்னை 6,08,000. இந்த அடையாள அட்டை வைத்திருப்பதன் மூலம் மருத்துவ சேவைகள், பயண சலுகைகள் மற்றும் இதர அரசு நலத்திட்டங்களை எந்தவித தடையுமின்றி ஓய்வூதியதாரர்கள் பெற முடியும். இதுவரை அடையாள அட்டை பெறாத டிஓடி ஓய்வூதியதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொலைத்தொடர்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழ்நாடு வட்டாரத்தை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இந்த அடையாள அட்டையை பெற விண்ணப்பிக்கலாம். இந்த அட்டை நீங்கள் ஒரு ஓய்வூதியதாரர் என்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இதன் மூலம் மத்திய, மாநில அரசு வழங்கும் மருத்துவ சலுகைகள், பயண கட்டண சலுகைகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பிரத்யேக திட்டங்களை எளிதாக பெற முடியும். பூர்த்தி செய்யப்பட்ட ஓய்வூதியர் அடையாள அட்டை விண்ணப்ப படிவம், பிபிஓ நகல், ஆதார் அட்டை நகல், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், தற்போதைய அறிவிப்பின்படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆவணங்களுடன் இணைத்து சென்னை எக்மோரில் உள்ள அலுவலகத்திற்கு நேரில் சென்றோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ மட்டுமே சமர்ப்பிக்க முடியும்.